நான் முருகன். நீ நிம்மதியாக இருக்கின்றாயா? இப்பொழுது 5 நிமிடங்கள் மட்டும் எனக்காக கொடு. நான் உன்னிடம் தனியாக பேச விரும்புகிறேன். இதை சொல்வது யாரும் இல்லை, திருச்செந்தூரிலிருந்து நேரடியாக பரிசுத்தமான அலை போல உன்னுள் பேசிக்கொண்டிருக்கும் அருள் வடிவம்தான் இந்த முருகன். உனக்கு சிறப்பான நேரத்தோடு இப்பொழுது உன்னை தேடி வந்துள்ளேன். ஏனெனில் உன் இதயம் சுத்தமாக இருக்கின்றது. ஏனென்றால் நீ நம்பிக்கை இழக்காமல் இருந்தாய். ஏனென்றால் நீ தவிர மற்றவர்கள் மூடப்பட்டது போல இல்லை. நான் சொல்ல வருவது மிகப்பெரிய வெற்றி உன்னை வந்து சேரப்போகின்றது. இந்த 5 நிமிடங்கள் நீ தயார் என்றால் உன் வாழ்க்கையின் முகப்பு நல்ல பக்கமாக மாறும். உன் விழிகளில் நம்பிக்கை பிறக்கும். உன்னுடைய இதயத்தில் வெற்றி உணர்வு பிறக்கும். உன்னுடைய வீட்டிற்குள் புதிய ஒளி புகும். இவை அனைத்தும் இன்று என் வாக்கின் மூலம் உனக்கு பொழியப்பட போகின்றது. மனதில் எழும் சந்தேகம், நான் வெற்றி பெறுவேனா என்பது ஒவ்வொரு பக்தரின் நாக்கிலும் இருக்கின்றது. ஆனால் என்னுடைய பதில் சுருக்கமாக இப்பொழுது சொல்கின்றேன். இந்த கேள்விக்கு, நான் வெற்றி பெறுவேனா? நம்பிக்கையோடு நீ இருந்தால் நீ எதையும் விட்டுவிட மாட்டாய். என்னையும் விட்டு நீ விலக விட முடியாது. உனக்குள் நிறைந்து பேசுகின்றேன். முழு உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும் நான் உன்னோடு இருந்தால் போதும். நீ மேலே உயர்ந்து தீருவாய். உன்னுடைய எதிர்காலத்தில் எழுத்தாக எழுதப்பட்டது வெற்றி. முன்னேற்றம் என்பது வெறும் பணம் இல்லை, முழுமையான ஆனந்தத்தில் வாழக்கூடிய உளவியல் மாற்றம். உன்னுடைய துன்பங்களின் முடிவில் ஒளி பிறக்கின்றது. உன் வேலை திட்டங்களுக்கு சக்தி இப்பொழுது சேரப்போகின்றது. உன்னுடைய குடும்பத்தில் புனிதமான அமைதி இப்பொழுது பிறப்பதற்கான நேரம் கைகூடி வந்திருக்கின்றது. மாற்றம் உன்னுள் இருந்து தொடங்குகின்றது. நீ என்னை பிரார்த்திக்கின்றாய். இப்பொழுது நான் உன்னை நோக்கி பிரார்த்தனை செய்கின்றேன். பக்தா, நீ நம்பிக்கை இழக்காதே. உன் வாயில் வெற்றிக்கு வழிகாட்டப் போகின்றது. உன் கால்கள் உன்னை உயர்விடம்க்கு கூட்டி செல்ல போகின்றது. நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். தினமும் 1 நிமிடம் முருகனை நினை. அந்த 1 நிமிடம் பரிசுத்த எண்ணம் 10 மணி நேர பலன் செய்ததற்கு தரும். 1 நிமிடம் பரிசுத்த எண்ணத்தோடு இந்த முருகனை நீ நினைத்தால் 10 மணி நேரம் நீ பணி செய்ததற்கான பலன் உனக்கு கிடைத்தே தீரும். அழுத்தமாக வேண்டுதலை வைக்காதே. வேண்டுதல் அல்ல, நம்பிக்கை என்பதுதான் உண்மையான வழி. மற்றவரை விட்டு நீ பின் வராதே. ஒவ்வொருவருக்கும் முருகன் தரும் தருணம் இருக்கின்றது. இன்று உன்னுடைய தருணம். முருகனுடைய வாக்கு உன் அமைதிதான் உன் சக்தி. தாமதம் என் மறுப்பு அல்ல. காத்திருப்பவன் கருணையை அனுபவிப்பான். வெற்றி என்பது வெளியே இல்லை, உன் உள்ளத்தில் தான் இருக்கின்றது. உன் இதயத்தில் பல வருடங்கள் இருளா இருந்தால் கூட மிகச்சிறிய நம்பிக்கையினுடைய விளக்கு ஒரு முழு இருளை கூட அகற்றக்கூடிய சக்தியை பெறும். அந்த நம்பிக்கையின் நெருப்பு தான் இந்த முருகன். இது உன்னிடம் தரப்படுகின்ற சவால். நீ என்னிடம் இப்பொழுது வந்து என் இந்த வாக்கினை கேட்கின்றாயா? இந்த கணம் முதல் வெற்றி உன்னை விட்டு விலகவே முடியாது. முயற்சி மூச்சளிக்கும் வழி இன்று உண்டாகும். தவிர்க்க முடியாத நன்மைகள் உன் பக்கமாக நடக்கும். நீ எங்கே பார்த்தாலும் வாய்ப்புதான் தோன்றும் உனக்கு. 1 நிமிடம் அமைதியாய் இருக்கின்றாய் என்றால் நீ என்னை பார்க்க முடியாது. ஆனால் நானே உன் அருகில் நின்று உன்னை பார்த்து கொண்டிருப்பேன். மிகவும் நெருக்கமான பாசத்தோடு, உண்மையான அருளோடு, அழுத்தமான தீர்மானத்தோடு நான் இப்பொழுது சொல்கின்றேன். நீ வெற்றி பெறுவாய். நீ மகிழ்ச்சி அடைவாய். நீ என் அருள் அடைந்ததாக இப்பொழுது நான் உனக்கு அறிவிக்கின்றேன். இதில் எந்த ஒரு சந்தேகம் உனக்கு மனதில் எழக்கூடாது. சந்தேகம், பயம், விரக்தி, கோபம் இவை எல்லாமே உன்னுடைய பலவீனங்கள். அவற்றை இப்பொழுதே விட்டு பலத்தை நாடு. நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் முடியும் என்கின்ற உத்வேகமும் சாத்தியமாகும் என்கின்ற சொல்லும் தான் உனக்கு பலம். இவை உன் மனதில் எப்பொழுதும் நிலைத்து இருக்கட்டும். பகவான் பேசும் நேரம் இது. அபூர்வமான நேரம். இந்த அபூர்வ தருணத்தை இப்பொழுது நீ விட்டு விடாதே. தொடர்ந்து கேள். முகத்தில் ஏமாற்றம் இருந்தாலும், இதயத்தில் ஏக்கம் இருந்தாலும், நீ போதுமானவன் இல்லை என்றே நினைத்திருந்தாலும், இப்பொழுது ஒரு செய்தி நேரடியாக நீ கேட்க இருக்கின்ற, அது உன் வாழ்வை மாற்றக்கூடிய செய்தி. முருகனுடைய வாக்கு. தொடர்ந்து கேள். உன்னை நான் இன்று தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். கோடியில் ஒருவராக இந்த வார்த்தைகள் உன்னிடம் வருவதற்கு காரணம் இரவும் பகலும் ஆழ்ந்த பிரார்த்தனையை நீ மனதிற்குள் செய்திருக்கின்ற
கொண்டிருக்கின்றாய். இந்த 5 நிமிடங்கள் மட்டும் உன் இருதயத்தின் கதவை திறக்கின்றாயா? நான் உள்ளே நுழைந்து உன் வாழ்வையை என்னுடைய ஒளிகளால் நான் மாற்ற செய்வேன். நீ தேடி வந்தாய் பலமுறை, ஆனால் இப்பொழுது நானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். விட்டு விலகி விடாதே. இது ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை தரக்கூடிய தருணம். ஒவ்வொரு வார்த்தையும் உன் நெஞ்சில் பதிய வேண்டிய சொற்கள். முன்பெல்லாம் முயற்சி செய்தாய், முயற்சி தோற்றன. இப்பொழுது நான் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டாய், வெற்றி உன் வாசலை வந்து சேரும். மிக பெரிய சுழற்சி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. அது மிகுந்த நன்மையை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது. திடீர் சந்தோஷமான அழைப்புகள் உன்னை தேடி வரும். தவிர்க்க முடியாத முன்னேற்றத்தை நீ காண்பாய். பன்னிரு கண்களுக்கு தெரியாத வகையில் உன்னை சுற்றி சுற்றி அனைத்துமே வரும். உன் உள்ளம் என்னோடு பேசட்டும் தனியாக. எதிர்பாராத உதவிகள் அறியாமலேயே உன்னை வந்து சேரும். புதிய நம்பிக்கை புதிதாய் பிறக்கும். இவை அனைத்தும் உன் பெயருக்காக வந்தவை. பக்தி என்பது நீ ஒரு நாள் மட்டுமா காட்டினாய்? உன் வாழ்நாள் முழுக்க காட்டிக்கொண்டு இருக்கின்றாய். முருகா, எனக்கு வேறு யாருமே இல்லை. நீதான் கதி, நீதான் துணை, நீதான் தருவாய் என்று காக்கின்றேன். நீ கொடுப்பாய் என்று உன்னை விட்டு விலகாமல் இருக்கின்றேன். உன் பாதத்தை பற்றி அழுகின்றேன். செய்த பாவங்களை மன்னித்து விடு. அழுக்குகளை என்னுடைய மனதிலிருந்து வெளியேற்றி விடு. தூய்மையாக நீ அந்த இடத்தில் வந்து வாசம் செய். என்னுடைய இதயம் நீ இருக்கக்கூடிய இடமாக மாறட்டும் என்று என் பக்தர்கள் மனமுருகி என்னை வேண்டுவதை என் செவிகளால் கேட்டு குளிர்ந்து ஒவ்வொருவருக்கும் அருள் பாவித்து கொண்டிருக்கின்றேன். புனித பூமியாக, புண்ணிய பூமியாக, பக்தி பூமியாக இந்த பூமி மாறிக்கொண்டிருப்பதை நான் பார்த்து மகிழ்கின்றேன். ஒவ்வொருவருக்குள்ளும் வந்திருக்கின்ற இந்த மாற்றம் என்னால் வரவழைக்கப்பட்டது. ஒவ்வொருவரும் இப்பொழுது பக்தி நிலையில் அதிகமாக சூழ்ந்திருப்பதற்கு காரணம் உங்கள் வாழ்க்கை மேன்மையடைய போகின்றது. எல்லோரும் நலமாக வாழப் போகின்றீர்கள். உங்கள் மனதின் விருப்பம் நிறைவேறி வாழ்க்கை முன்னேறி பல மடங்கு சந்தோஷத்தோடு உங்கள் வாழ்க்கையை கொண்டாடி வாழப் போகின்றீர்கள். முந்தைய தவறுகளை எல்லாம் நான் பார்க்கவில்லை. நீ திருந்தி விட்டாய், மாறிவிட்டாய். புண்ணியத்தின் வழி இப்பொழுது உன் கால்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது. பாவங்கள் எல்லாம் ஒழிந்தே போனது. கர்மங்கள் எல்லாம் அழிந்தே போனது. என்னுடைய அருள் உனக்கு பரிபூரணமாக கிடைத்தே விட்டது. இனியும் உன் வாழ்க்கை கஷ்டப்பட போவது இல்லை. துன்பத்தை சந்திக்க போவது இல்லை. தீமையை நெருங்க போவது இல்லை. தீய எண்ணங்களை எல்லாம் விட்டொழித்து விட்டு நல்ல எண்ணங்களோடு உன்னுடைய வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்படையும். முருகனின் துணை இருக்க உன் வாழ்க்கை வளம் பெறும், வெற்றியை அடையும். நல்லது இனி நடந்து கொண்டே இருக்கும். வலிகள் அத்தனையும் நீங்கிவிடும். வலிமையை நீ பெறுவாய். முருகனுடைய அருளால் நீயும் உன்னுடைய குடும்பமும் சந்தோஷத்தை காண்பீர்கள். நல்லது நடக்கும்.